சார் சார் நேற்றும் என்றும் என்று மாறாத என் தேவாதி தேவனே சுவாமி ஆண்டவரை தகப்பனே, இதோ இந்த அருமையான மாலை பொழுதிலே என் தேவனுடைய கர்த்தரை குறித்து நாங்கள் சுவாமி தியானிக்க, இதோ உமது குடும்பமாக ஆண்டவரே சுவாமி உமது பாதப்படியிலே நாங்கள் உட்கார்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. இப்பேற்பட்ட வாய்ப்பு எனக்கு என் தேவனுடைய கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் இறக்கம் பாராட்டிருக்கு. அதுக்கு அவங்க நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இதோ தின தலைப்பு ஆகிய சுவாமி தேவனுடைய எதிர்பார்ப்பும் சபையின் நிலையை குறித்து நாங்கள் ஆய்ந்து ஆராயும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் செய்கிற குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் என் தேவனுடைய கர்த்தர் எங்களுக்கு சுட்டி காட்டும்படியாக உண்மை கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி தகப்பனே. அதிலிருந்து எங்களுக்கு நாங்கள் ஆண்டவரே மனதிருந்தியவர்களாக ஆண்டவரே சுவாமி உங்கள் சத்தியத்தை கேட்டு அதில் நாங்கள் திருந்தி ஆண்டவரே சுவாமி என் தேவனுடைய பாதத்தை நோக்கி நாங்கள் வர என் தேவனத்தை கிருபை பாராட்டும் சுவாமி. வெறும் வாயின் வார்த்தைகளாலும் ஆண்டவரே நாங்கள் வாசிக்கும் வார்த்தைகளாலும் வார்த்தைகளும் சுவாமி எங்களுடைய செயலிலே அதை நாங்கள் நிலைநிறுத்த என் தேவனை கத்தை எங்களுக்கு நல்ல பலனையும் கிருபையும் பாராட்டும் சுவாமி. எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிற தேவனை கத்தை நம்மோடு நாங்கள் பயணிக்க என் தேவனை கத்தை கிருபை பாராட்டும் சுவாமி. அது மாத்திரம் எங்களுக்கு நிறந்தது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அறிந்து ஆண்டவரே சுவாமி உம்மிடத்தை நாங்கள் மண்டையிலே நாங்கள் சேராமல் நாங்கள் இருக்கிறோம் சுவாமி. அதற்காக மனம் வருந்துகிறோம் என் தேவனை கர்த்தர். ஏதோ இந்த சத்தியத்தை நாங்கள் கேட்டு ஆண்டவரை பயன்பட உதவி செய்யுங்க ராஜா சுவாமி. ஆண்டவரே ஏதோ ஆண்டவரே சுவாமி மகளுக்கு ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே தகப்பனே உங்களுடைய சத்தியத்தை ஆண்டவரே எங்களுக்கு அறிவிக்க என் தேவனை கர்த்தர் டாக்டர் தேர்ந்து கொடுத்திருக்கீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே சுவாமி. அவர் கொடுக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் தகப்பனே என் தேவனை கர்த்தர் நீங்கள் அவரை மறைத்து இந்த தேவனை நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. நீங்க டாக்டர் ஆண்டவரே சுவாமி நல்ல நேரத்தில் எங்களுக்கு கொடுத்திருக்கேன். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. உங்கள் சத்திய வசனம் ஆண்டவரே எங்களை விடுதலை ஆக்கட்டும், எங்கள் பாதையின் வெளிச்சமாக இருக்கட்டும் சுவாமி. அதோ வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்படைக்கிறேன். முதல் ஞானத்தால் எங்களை நிரப்புங்க, வழி நடத்துங்க. இயேசு நம்ம தான் கிழிச்சு பிதாவே ஆமென். நல்லதொரு ஜெபத்தை ஏறெடுத்த சகோதரரையும் அவர் செய்கிற ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த கூடுகையின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்து இப்பொழுதும் நம்ம தலைப்பின் கீழே போகலாம். அதுக்கு முன்பாக நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணேன். நம்ம இந்த நாள்ல பார்க்க இருக்கிற தலைப்பு தேவனுடைய எதிர்பார்ப்பும் சபையின் நிலையம் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் பார்க்கிறோம். ஸோ தேவன் தன் சபைகிட்ட இருந்து என்னத்தை எதிர்பார்க்கிறார், ஆனா சபை எந்த அளவுக்கு இருக்கு. இப்ப இந்த பேக்ரவுண்ட்ல பாக்குறது தான் நீங்க லவோதிக்கா திருச்சபை இருந்த ஒரு இடத்த தான் நம்ம இந்த பேக்ரவுண்ட் இந்த ஸ்கிரீனோட பேக்ல. ஸோ முதல்ல சபை ஆதி காலத்துல தேவன் ஒரு சபையை கிரியேட் பண்றாரு. அதுதான் நம்ம இஸ்ரேல் சபைன்னு சொல்றோம். இந்த இஸ்ரேல் சபை பாத்தீங்கன்னா சாலமோனுடைய பையன் ரெகபயாம் காலத்துல ரெண்டா உடையுது. ஒண்ணு எரபயாமுடைய தலைமையில இஸ்ரேல் சபையாகும் 11 கோத்திரம். ஒரு கோத்திரம் மட்டும் இங்க யூதா மட்டும் தனி கோத்திரம். மீதி 11 கோத்திரம் என்ன ஆகுதுன்னா இஸ்ரேல் சபையாகும். இந்த ஒரு கோத்திரம் யூத சபையாகும். இதுக்கு யாரு ராஜானா ரெகபயாம், அதுக்கு எரபயாம். ஸோ ரெண்டா பிரியுது. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா கடவுளுடைய அந்த கற்பனைகளின்படி வாழாததுனால அவங்க பக்கத்துல இருக்கிற நாடு அசீரியர்கள் கூட சம்பந்தம் கலக்குறாங்க. சம்பந்தம் கலந்ததுக்கு அப்புறம் அங்கே உருவான அந்த இதுதான் சமாரியர்கள். அப்படியே அந்த சபை ஒண்ணு இல்லாம போயிடுது. மீதம் இருக்கிற ஒரு சபை எதுன்னா யூத சபை தான். அது யார் அதுக்கு ராஜாவா இருந்தாருன்னா தாவீதோட வம்சத்தின்படி அப்படியே கடைசி வரைக்கும் வர்றாங்க. கடைசி ராஜா பாபிலோனுக்கு அடிமையாக போற வரைக்கும் ஒரு சபை. இந்த யூத சபை இயேசு கிறிஸ்து காலத்துல வாழ்ந்து இருந்த சபை யூத சபை. முதலாவது இஸ்ரேல் சபை. அதுல ஒரு இஸ்ரேல் சபை ரெண்டா உடையுது. அதுல ஒரு பாட்டு போயிடுது, மீதி இருக்கிறது யூத சபை. இந்த யூத சபையும் தேவனுடைய சத்தியத்தின்படி வாழாததுனால நம்ம பார்த்தோம்னா அந்த லாஸ்ட் சப்பர்னு சொல்லக்கூடிய இந்த வியாழக்கிழமை இரவு இந்த ராபோஜனத்தின் பொழுது தேவன் என்ன பண்றாருன்னா மீண்டுமாக புதிய உடன்படிக்கை போடுறார். உடன்படிக்கை எல்லாம் பார்த்திருக்கோம். இந்த பழைய உடன்படிக்கை இஸ்ரேல் சபையோட போட்டதை முடிச்சுட்டு திரும்ப யாருக்கிட்ட உடன்படிக்கை போறாரோ நம்ம கிட்ட போடுறாரு. நம்ம யாருன்னா கிறிஸ்தவ சபை. இப்ப யூத சபையை தள்ளி விட்டுட்டு யார்கிட்ட வராரு? கிறிஸ்தவ சபைகிட்ட வராரு. அப்போ கடவுள் ஒவ்வொரு தடவையும் யாருக்கிட்ட உங்களுக்கு சட்டத்திட்டங்கள் கொடுக்குறாரு, யாரை கண்டிக்கிறாருன்னா சபை தான். யூத சபைனா யூத சபையை தான் கண்டிக்கிறாருடைய, சபையை விட்டுட்டு மற்ற உலகத்துல இருக்க ஜனங்களுக்கு எல்லாம் அவர் எதுவும் சொல்லலை. அதே போல இப்பவும் சபைகிட்ட தான் வர்றாரு. இப்ப இந்த கிறிஸ்தவ சபைன்னு பாத்தீங்கன்னா
நிறைய இடத்துல பிரிவினைகள், நிறைய பேர் வந்து கடவுளுக்கு எதிராக நிற்கிறாங்க, சிலை வழிபாடு பண்றாங்க, வேற வேற நிலைக்குள்ள போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் இப்போ இருக்கிற சபை லவோதிக்கா சபை, இல்ல மீதமான சபைன்னு சொல்லுவாங்க. இதுதான் கடைசி சபை. இப்போ கடவுள் வந்து சபை அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா ஆதியில இஸ்ரேல் சபை, அதுக்கப்புறம் அது வந்து யூத சபையாக மாறுகிறது, அப்புறம் கிறிஸ்தவ சபை, இப்ப இருக்கிற சபை மீதமான சபை. இப்ப இந்த மீதமான சபையில இருக்கிற மக்கள் எப்படி இருக்கணும், தேவன் தன்னுடைய சபையை வந்து எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார், அது குறித்தான் நம்ம வந்து இதுல செய்திகளை பார்க்க இருக்கிறோம். முதல்ல சாத்தானுக்கு யார் மேல கோபம் இருக்கும்? யார் மேல கோபம் இருக்கும்? சபை மேலதான் கோபம் இருக்கும். இப்போ மற்ற சபைகள்லாம் ஆல்ரெடி அவங்களோட யாரோ ஒருத்தர் மைக் ஆன்ல வச்சிருக்கீங்க. அப்ப யார் மேல அவருக்கு கோபம் இருக்கும்? சாத்தானுக்கு யார் மேல கோபம் இருக்கும்னா தேவனுடைய சபை மேலதான் கோபம் இருக்கும். இப்போ தேவனுடைய சபை விட்டுட்டு மற்ற எல்லாம் அவனுடைய ஆட்கள், அவங்கள போய் எதுவும் அவன் வந்து பண்ண போறதில்ல. இப்போ யாரு மீதமான சபைக்குள்ள இருக்கிறாங்களோ, யாரு லவோதிக்கா சபைக்குள்ள இருக்கிறாங்களோ, யாரு தேவனோடு ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள இருக்கிறாங்களோ, அவங்க மேலதான் என்ன பண்ணணும்னா அவனுடைய கோபம் திரும்பும். அவங்களதான் அவன் என்ன பண்ணுவான், டார்ச்சர் பண்ணுவான். அப்போ ஆல்ரெடி வெளியில இருக்கவங்க அவனுடைய ஆட்கள், அவனுடைய ஆட்களுக்கு அவங்க அவங்க ஏதாவது பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அவன் யாரைதான் பண்ணுவானா, எது தேவனுடைய சபையோ அதுல இருக்க ஜனங்கள்ட்ட தான் பிரச்சனைக்கு வருவான். அவங்க தேவன்கிட்ட போகக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமா இருக்கும். அந்த ஆத்மாவை எப்படியாவது தான் பக்கம் கொண்டு வரணும்னு பார்ப்பான். இந்த பக்கம் தேவன் வந்து அந்த ஆத்மாவை எப்படியாவது தான் பக்கத்துல வச்சுக்கணும்னு பார்ப்பார். இதுதான் வந்து நடக்கிற விஷயம். சோ இந்த ஒரு புரிந்து கொள்ளுதல் கூட இந்த தலைப்பின் கீழ நமக்கு இருக்கு. இப்போ முதலாவது தலைப்பு நம்ம என்ன பார்க்கறோம்னா சபையின் மேல சாத்தானுடைய கோபம். இதுக்கு நம்ம எங்க வர்றோம்னா வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்துக்கு. வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 12 மற்றும் 13 வசனங்களை வாசிக்கலாம். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமா இருக்கிறவர்களே களி கூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். நம்ம எல்லாருக்கும் இது தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம வெளிப்படுத்தல் 12 வந்து ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பரலோகத்துல ஒரு பிரச்சனை உருவாகுது. அந்த 1/3 பங்கு தூதர்களை சாத்தான் எடுத்துக்கிறான். 2 பங்கு தூதர்களை வந்து யார் கண்ட்ரோல்ல இருக்காங்கன்னா தேவனுடைய கண்ட்ரோல்ல. 2 பங்கு இருக்கிறாங்க. அப்போ முதல்ல ஒரு தேவன் மேல ஒரு குற்றத்தை சொல்லி அவர் மேல ஒரு குற்றத்தை சுமத்தி தான் என்ன பண்றான்னா அவன் ஒரு சாராரம் அவன் பக்கம் எடுத்துக்கிறான். 1/3 பங்கு பேரை வந்து அவங்க பக்கத்துல எடுத்துக்கிறான். இந்த பிரச்சனைகள் அப்போ சாத்தான் அவன் ஒரு பொய் சொல்றான் கடவுள் மேல. அந்த பொய்யை நிரூபிக்கிறதுக்கு தான் கடவுள் இந்த உலகத்துக்கு வர்றாரு. பொய்யை நிரூபிச்சுட்டு திருப்பி மேல போறாரு. அது வரைக்கும் சாத்தான் என்ன பண்றான்னா முதல் பொய் சொன்னதுல இருந்து அந்த குற்றம் நிரூபிக்கப்படாத வரைக்கும் அவன் பூமிக்கு வர்றான், திரும்ப பரலோகத்துக்கு போறான், பூமிக்கு வரான், இந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். அப்போ அந்த குற்றம் எப்போ நிரூபிக்கப்படுது? நம்ம யோபு புஸ்தகத்துல முதல் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாள் தேவபுத்திரர் எல்லாம் தேவனுடைய சமூகத்துல வந்து நிற்கும் போது சாத்தான அவர்கள் நடுவே இருந்தாங்க. பூமியோட ரெப்ரசன்டேட்டிவா அவங்க போறாங்க. இது மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர்றாரு, மனிதனா வந்து பிறந்து அவர் என்ன பண்றாருன்னா தன்னை பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கிறார். ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் அவனுடைய கதை முடிஞ்சு போச்சு. அவன் சொன்ன பொய் வந்து பொய்ன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. தேவன் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. அவர் ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் இவனால அங்க போக முடியாது. அப்ப என்ன பண்றான், அவனை வந்து தாழ தள்ளிடுறாங்க. அப்படின்னா ஒன்ஸ் அவன் வந்து கீழே பூமிக்கு வந்துடுறான், பரலோகத்துல அவங்க இருந்த இடம் காணாம கூட போயிட்டு. இது நம்ம எங்க வாசிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாடு வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்துல இதை பத்தின விஷயங்கள் வருது. நான் வேணா அது ஒரு தடவை வாசிட்டு இந்த டாபிக் கீழே போகலாம். எந்த இடத்துல வரணும்னா நம்ம 7வது வசனத்தை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 12:7. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து பரமேறி போன பின்பு அங்க அந்த 2 பங்கு தூதர்களுக்கு அவர் தலைமை தாங்குறார். இந்த 1 பங்கு தூதருக்கு சாத்தான் தலைமை தாங்குறான். இப்ப 2 பேருக்கும் பரலோகத்துல ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையில யாரு ஜெயிக்கிறாங்கன்னா மிகாவேலும் அவரை சேர்ந்த தூதர்களும் ஜெயிக்கிறாங்க. சாத்தானும் அவனை சேர்ந்த தூதரும் வந்து யுத்தம் பண்ணி ஜெயம் கொள்ளவில்லை.
இப்போ வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. இப்ப பரலோகத்துல இருந்து டோட்டலா சாத்தானையும் அவனை சேர்ந்த தூதர்களையும் தேவன் என்ன பண்றாருன்னா கீழே தள்ளி விட்டுறாரு. இப்போ கீழே வந்தாச்சு. இவன் யாரு? 9வது வசனம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதர் தள்ளப்பட்டார்கள். இப்ப பரலோகத்துல இருந்து யாரை தள்ளி விட்டாச்சுன்னா சாத்தானை வந்து பூலோகத்துல, அதாவது பூமிக்குள்ள தள்ளி விட்டாச்சு. பரலோகத்துல அந்த இடம் எம்டியா இருக்கு. இப்ப பரலோகத்துல ஒரு சத்தம் வருது. அந்த சத்தம் பாருங்க, வெளிப்படுத்தல் 12:10. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். இப்போ அங்க இருந்துகிட்டு தேவன் மேல குற்றம் சுமத்திக்கிட்டே இருந்தாவன் தாழ தள்ளப்பட்டு போனான்னா ஒன்ஸ் ஃபார் ஆல் அங்கேருந்து கீழே விழுந்தாச்சு. முதல் மாதிரி போயிட்டுலாம் வர முடியாது. சொன்ன போய் ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தேவன் என்ன பண்றாருன்னா தாழ தள்ளிட்டாரு, கீழே வந்துட்டாரு. மீன்ஸ் அவனால மேல பரலோகத்துக்குள்ள போகவே முடியாது. இப்போ 11வது வசனம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். பரலோகத்துல இருக்க தூதர்கள் தேவனுக்கு சப்போர்ட்டா இருந்து என்ன பண்றாங்கன்னா இந்த ஒரு பங்கு தூதர்களையும் சாத்தானை என்ன பண்றாங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க. இப்போ பரலோகத்துல இருந்து அவங்க தள்ளி விட்டாச்சு. அந்த இடம் எம்டியா இருக்கு. அந்த ஒரு பங்கு தூதர்கள் அங்க இல்லை. இப்போ இந்த 12வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமா இருக்கிறவர்களே களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ. யாரோ ஆன் பண்றீங்க மைக் ஆன் பண்ணிட்டீங்கன்னா மைக் யார் ஆன் பண்ணிருக்கான்னு தெரியல. மைக்கு யாரோ ஆன்ல வச்சிருக்கீங்க, பண்ணிடுங்க. சரி, இப்ப நம்ம எங்க வர்றோம் அப்படின்னா 12. ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமா இருக்கிறவர்களே களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ. ஏன் பரலோகத்துல இருக்கிறவங்க களி கூறணும்னா அவன் அங்கேருந்து தள்ளிவிடப்பட்டாச்சு. பரலோகத்துல இப்ப சாத்தான சேர்ந்த தூதர்களும் இல்லை. இப்ப இங்க யாருக்கு பிரச்சனைனா பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ. ஏன்னா இங்க அவன் வந்துட்டான். பிசாசாரவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து. அப்ப பிசாசுக்கு சாத்தானுக்கு என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நாள் தான். ஏன்னா கடவுள் வந்து அவன் சொன்ன பொய்ய ப்ரூவ் பண்ணிட்டாரு. அடுத்தது ஜட்ஜ்மெண்ட் தான். அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய நேரம். அதான் அவனுக்கு இருக்கிறது எவ்வளவுன்னா கொஞ்ச நேரம். ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு, மேலேருந்து தள்ளிவிட்ட மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். இப்ப என்ன சொல்றாங்க? பரலோகத்துல சாத்தானு கீழே தள்ளியாச்சு. அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் எழுத போறாங்க. இப்ப இருக்கிறது அவனுக்கு கொஞ்சம் காலம்தான். இப்ப இந்த கொஞ்ச காலத்துல அவன் யார் மேல கோபம் போடுறான்? பயங்கர கோபத்துல இருக்கிறான். அந்த கோபத்தை கீழே கொண்டு வந்து நம்ம மேல காமிச்சு அப்ப தேவன்கிட்ட போக வேண்டிய ஆத்துமாக்களை எப்படியாவது தாம்பக்கம் இழுக்கிறதுக்கு முயற்சி பண்றான். இதுதான் இங்க வர்றான். இப்ப என்ன ஆகுது? வலுசர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. இந்த ஆண் பிள்ளை யாருன்னா இயேசு கிறிஸ்து. ஸ்திரீ யாருன்னா சபை. இப்ப வலுசர்ப்பம் பூமியில வந்ததுக்கு அப்புறம், பூமியில தள்ளப்பட்டது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்திரீயை துன்பப்படுத்துது. ஸ்திரீனா யாரு? சபை. எந்த சபை? ஒவ்வொரு காலத்திலையும் வாழ்ந்த சபை. இப்ப இருக்கிறது வந்து கடைசி கால லவோதிக்கியா அல்லது மீதமான திருச்சபை. இந்த திருச்சபையில தேவனுக்கு பிரியமா வாழணும்னு நினைக்கிற மக்களை என்ன பண்ணுதுன்னா துன்பப்படுத்துதுன்னா இப்போ எப்படியாவது நம்மளை கெடுத்து கடவுள்கிட்ட பிரிக்கணும். இதுதான் அவருடைய வேலை. இப்போ இன்னைக்கு வந்து உலகத்துல பாத்தீங்கன்னா தேவன்கிட்ட போனா சந்தோஷம், வேலை கிடைக்குது, ப்ரொமோஷன் கிடைக்குது, குழந்தை பேரு கிடைக்குது, இதெல்லாம் கிடைக்கத்தான் செய்யும் இனிஷியலா. தேவன் ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்து தான் தான் பக்கம் ஒரு மனுஷனை இழுக்கிறார். இல்ல ஒரு நல்லா இருக்கிறான், அவன் தேவனே தெரியலன்னா ஒரு கஷ்டத்தை கொடுத்து அவன் பக்கம் தான் பக்கம் இழுக்கிறார். எப்படியாவது தான் பக்கம் அவனை கொண்டு வர முடியுமா, அவனை பரலோக பாதையில் நடத்தி பரலோகத்துக்கு அழைச்சிட முடியுமாங்கிறது அவருடைய திட்டம். இப்போ யாரெல்லாம் தேவனுடைய திருச்சபைக்குள்ள அந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ள வந்து உள்ள இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் என்ன பண்ணணும்னா இனிஷியல் பீரியட்ல உள்ள வந்ததுக்கு அப்புறம் கடவுளோட நெருங்கி ஜீவிக்க என்ன பண்ணுதுன்னா துன்பத்தை கொடுக்குது. நான் ஏற்கனவே இதெல்லாம் பார்த்துருக்கேன்.
இப்ப வலுசற்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து ஆண் பிள்ளைங்கிறது யாருன்னா இயேசு கிறிஸ்து. நீங்க வெளிப்படுத்தல் அதுலயே நீங்க 12லயே பாத்தீங்கன்னா 4வது 5வது வசனத்தை வாசின்னு வச்சுக்கோங்களேன். வெளிப்படுத்தல் 12:5. சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றார். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. சோ சபை ஒரு குழந்தையை பெக்குது. அந்த குழந்தை தான் இயேசு கிறிஸ்து. அந்த குழந்தை என்ன பண்ணுச்சுன்னா மரித்ததுக்கு அப்புறம் தேவனிடத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. இப்ப இங்க மீதி இருக்கிறது யாருன்னா அந்த குழந்தையை பெற்ற ஸ்திரீ. அந்த ஸ்திரீயை என்ன பண்ணுதுன்னா சாத்தான் துன்பப்படுத்துது. அப்போ தேவனிடத்துல தேவனுடைய சபைக்கு என்ன வரும்னா துன்பம் வந்துட்டு தான் இருக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். நீங்க கடவுளோட நெருங்கி ஜீவிக்க ஜீவிக்க நமக்கு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கு. இதுதான் நம்ம இதுல பாக்குறோம். அப்ப சபைங்கிறது எது? யாரெல்லாம் தேவனுடைய கடைசி கால திருச்சபையில இருக்கிறாங்களோ அவங்கள தேவனிடத்தை சேர விடாம, இப்ப எனக்கு யூடியூப் பிடிக்கும்னா யூடியூப் ஆன் பண்ணோம்னா எனக்கு பிடிச்ச விஷயமா கொண்டு போடுவோம். போட்டு கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை திருப்பி போனுக்கோ இல்ல டிவிக்கோ இல்ல வேற எந்த விஷயத்துக்கோ என்ன பண்ணுவோம்னா நமக்கு கொடுப்பான். ஏதோ ஒரு வகையில நம்மளை தேவன்கிட்ட இருந்து பிரிக்கிற வேலையை என்ன பண்ணுவோம்னா சாத்தான் கரெக்டா பண்ணுவான். நீங்க இதுல பாத்தீங்கன்னா 5வது வசனத்துல சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் அப்படிங்கிறதுக்கு 17வது வசனம் 17வது அதிகாரத்துல 15வது வசனம் நினைக்கிறேங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா 11 நினைக்கிறேன். ஒரு இதுல இருப்பு கோலால் அவர்களை ஆளுகை செய்வாருங்கிற வசனமே வரும். 11 நினைக்கிறேன். 11 15 அது கரெக்டா எனக்கு தெரியலங்க. 11 15 இன்னொரு தடவை நம்ம அதை பார்க்கலாம். தேடி இருக்கு அப்படியில 11 15. சோ ஏதோ ஒரு வசனம். இந்த வசனத்துல இருப்பு கோலால் ஆளுகை செய்யறது யாருங்கிறது இயேசு கிறிஸ்துங்கிறதுக்கான வசனம். இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சபையை சாத்தான் என்ன பண்றான்னா துன்பப்படுத்துவாங்கிறது தான் முதலாவது. இப்ப சாத்தான் சபையை துன்பப்படுத்துவான். 1 பேதுரு 5:8 பாத்தீங்கன்னா பேதுரு என்ன சொல்றாரு? தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை சேரி துற்றி சிரிக்கிறான். இப்போ என்ன சொல்றாரு? விழிச்சிருங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில வெளுத்திருங்க, கவனமா இருங்க. ஏன்னா பிசாசானவன் நீங்க தேவனோட சேர்ந்துருக்கீங்கன்னா உங்களை எப்படியாவது உங்களுக்கு எது பிடிக்குமோ உங்களை எப்படி சாய்க்கலாமோ அப்படிங்கிறத தெரிஞ்சு உங்களை என்ன பண்ணணும்னா கீழே சாச்சு உங்களை கைவனை விட்டு பிரிச்சு எடுத்துட்டு போயிடும். இப்போ சாத்தான் எப்படிலாம் நம்மளை கவுக்கலான்னு தேடிட்டு இருக்கான். முதல்ல பார்த்தோம் ஏன் சபைகிட்ட தான் அவன் பிரச்சனைக்கு வருவான். 2வது சபையில இருக்கிற நம்மளை எப்படிலாம் கீழே தள்ளி விடலாம், தேவன்கிட்ட இருந்து பிரிக்கலாங்கிறதுல கவனமா இருப்பான் அப்படிங்கிறது. இன்னொன்று பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 12:17. அப்பொழுது வலுசற்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு, இப்போ சாத்தா என்ன பண்றான்? சபையின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிட்டு. இப்போ யாருக்கிட்ட சாத்தான் சண்டைக்கு வரான்னா அவங்ககிட்ட இந்த 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு தேவனுடைய கட்டளைக்கு கை கொள்வாங்க, இன்னொன்னு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துவாங்க. இப்ப கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்கள்னா கிறிஸ்துவை போன்ற ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள யார் இருக்காங்களோ அவங்க என்ன பண்றாங்கன்னா 100% சாத்தானை விட்டுட்டு வெளியே வந்துட்டாங்க. இவங்க யார் கருத்துக்குள்ள இருக்கு? கிறிஸ்துவோடைய கருத்துக்குள்ள இருக்கு. இப்ப நான் நடுவுல நிக்கிறேன். ஒரு பக்கம் சாத்தா, ஒரு பக்கம் தேவன். இப்ப நான் முழுக்க தேவன்கிட்ட வராம பாதி தேவன்கிட்ட இருந்து பாதி சாத்தான கையை பிடிச்சிக்கிட்டு இருந்தேன்னா நான் இன்னும் அவனுடைய ஆளா தான் இருக்கிறேன். எனக்கு என்னை பெரிய டார்ச்சர்லாம் பண்ண மாட்டேன். ஆல்ரெடி நான் அவனுடைய ஆளுன்னு போயிடுவேன். இப்ப இங்க இருக்கிற ரிச்சர்ட் சார் சுத்தமா சாத்தான விட்டுட்டாரு. தேவனுடைய கருத்துக்குள்ள வந்துட்டாருன்னா ரிச்சர்ட் சாரை டார்ச்சர் பண்ணுவான். எப்படியாவது அவரை டார்கெட் பண்ணி தேவன்கிட்ட இருந்து பிரிக்கிற முயற்சியில ஈடுபடுவான். அவரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு, அவரை ஒண்ணுமே பண்ண முடியலன்னா அப்ப என்ன யோசிப்பான்? ரிச்சர்ட் சாரா நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு அழுத்து போய் அவரை விட்டுட்டு அடுத்த ஆளுக்கு போயிடுவோம். அப்போ நம்ம அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா தேவனோட நிக்கணும். அப்பதான் நம்ம அவனே இவனுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இந்த நிலைக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது நம்மளால அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி தேவன் அவனை ஜெயிச்சிட்டார். தேவன் அவனை ஜெயிச்சு நமக்கு முன்னாடி ஒரு முன்னுதாரணத்தை வச்சிருக்கிறாரு. ஆனா நம்மளாலையும் ஜெயிக்க முடியும் தேவனோட உதவியோட. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ யாருக்கிட்ட சண்டைக்கு வர்றான் அப்படின்னா இந்த ஸ்திரீயிலேயே இந்த 2
குணங்களும் இருக்கிற இந்த ரெண்டையும் கைக்கொள்ளுகிறவர்களாகிய அவருடைய சந்ததியான மற்றவர்களும் யுத்தம் பண்ண போயிட்டு அப்ப அவங்கள்ட்ட தான் என்ன பண்றோம்னா அவனுக்கு வேலைங்கிறது இதுல இருந்து அடுத்தது அப்போஸ்தலர் 20, 28 மற்றும் 29 பவுல் இப்படி பேசுறாரு பாருங்க. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய சுய ரத்தத்தினால அவருடைய சொந்த ரத்தத்தினால நம்ம சம்பாதிச்சிருக்காரு. சோ தேவன் அவருடைய ரத்தத்தினால சம்பாதிச்ச ஆட்கள் தான் நம்ம. சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையா இருங்கள். இப்ப சபையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு பவுல் சொல்றாரு. பவுல் என்ன பண்ணுவாரு, ஒரு ஊருக்கு போறாரு, ஒரு பட்டணத்துல போய் ஒரு சபையை நிறுவுறாரு, சத்தியத்தை சொல்லி கொடுத்துட்டு அடுத்த ஊருக்கு போறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் கிறிஸ்துவ சபைதான், ஆனா பவுல் சொல்லி கொடுத்த மாதிரியான சபை இல்லாம அதுக்குள்ள தவறான உபதேசங்களை கொண்டு வந்து சபையை மாத்தி விட்டுருவோம். சார் நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். சார் அவனுடைய ஆட்களை வச்சு என்ன பண்றான், சபையோடைய கொள்கைகளை மாத்தி விட்டுருவான். ஆனா அது கிறிஸ்தவ சபையா தான் இருக்கும். ஆனா அந்த உண்மையான பவுல் சொன்ன அந்த சத்தியத்துல இருக்காது. அப்ப எப்படியாவது சபையை வந்து அவன் என்ன பண்ணுவாங்க, கெடுக்கிறத பாக்குறான். அவனுடைய ஆட்களை வச்சுக்கிறத அவன் புரிஞ்சுக்கணும். இப்போ முதலாவது நம்ம ஒரு கருத்தை பார்த்தோம். சாத்தானுக்கு சபையின் மேல உள்ள கோபம். ஏன் கோபம் வருதுன்னா, பரலோகத்துல இருந்து அவனை தள்ளி விட்டாச்சு, அவனுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் எழுத போறாரு, கொஞ்ச காலம் தான் இருக்கு. அப்ப அவன் கோபத்தை யார்கிட்ட காமிக்கிறான்னா, பரலோகத்துல காமிக்க முடியாது, காமிச்சான் அங்கேயும் தள்ளி விட்டாச்சு. இப்ப யார்கிட்ட காமிப்பானா அவருடைய சபை மேல, அவருக்கு பிரியமான ஜனங்கள். அவருக்கு பிரியமான ஜனங்கள்னா கட்டளை கட்ட லாபடி வாழ்வாங்க. அடுத்தது அவங்களுடைய தங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை வெளிப்படுத்துவாங்க. இந்த குணம் உள்ள சபை கிட்ட என்ன பண்ணுவோம்னா வந்து பிரச்சனையை உண்டாக்குவோம். அதனால நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து முதலாவது கருத்தா பார்க்கணும். ரெண்டாவது கருத்து, இப்போ சபையின் மேல தேவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். தன்னுடைய சபைனா இப்படிதான் இருக்கணும், தன்னுடைய ஜனங்கள்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய எதிர்பார்ப்பு. அது என்ன எதிர்பார்க்கிறாருன்னு பார்க்கலாம். எபேசியர் 5வது அதிகாரம் 25, 26, 27 3 வசனங்களை வாசிக்கிறேன். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். இப்போ என்ன நமக்கு அட்வைஸ் பண்றாரு, மனைவிகளில் அன்பு கூறுங்கள். மனைவிகளில் அன்பு கூறுனா எந்த மாதிரியான அன்பு கூறணும், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து, கிறிஸ்து நம்ம மேல எப்படி அன்பு கூறுகிறாரோ அதே அளவுக்கு மனைவிகள் மேல நம்ம அன்பு கூறணும். அப்போ அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு, அதுக்கு எப்படி மனைவிகள் நடந்துக்கணும், அப்படிதான் அந்த மாதிரிதான் நம்ம நடந்துக்கணும். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திரு வசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் நம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஏன் இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து மனுஷனா வந்து தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் அப்படின்னா அந்த சபைக்காக. அந்த சபை எப்படி இருக்கணுமா, கரைத்திரை எதுவுமே இருக்கக்கூடாது, ஒரு புள்ளி கருப்பு கூட இருக்கக்கூடாது, முழுவதுமாக வெள்ளையா இருக்கும். எந்த ஒரு அழுக்கோ கருப்போ புள்ளியோ எதுவுமே இல்லாம கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக, அவருடைய குணத்தை மகிமைனா அவருடைய குணத்தை வெளிப்படுத்துகிற ஒரு சபையாக தனக்கு முன்னாடி அவர் நிறுத்தணும்னு ஆசைப்படுறாரு. இப்ப இன்றைக்கு சபை அந்த மாதிரி இருக்காங்கன்னா சபை அந்த மாதிரி இல்லை. அது பின்னால நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப எதற்காக அவர் தன்னுடைய வசனத்தை அனுப்புறாரு, ஆவியானவர் கொடுக்கிறாரு, தன்னையே கொடுக்கிறாரு. எதற்காகன்னா சபை வந்து கரைத்திராய் இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக. எதற்காக கரைத்திரை இல்லாம இருக்குன்னா, ஒரே சாத்தான் வித்தியாசமா யோசிச்சதுனால ஏகப்பட்ட பரலோகத்துல பிரச்சனை, உலகத்துக்கு தேவன் வந்து மறிக்க வேண்டிய சூழல். இப்ப இங்க இருந்து போற சபையில பல பேர் போறோம், பல கோடிகள் மக்கள் போறாங்கன்னா அதுல ஒருத்தன்ட்ட கரைத்திரை இருந்தாலும் திரும்ப போய் பரலோகத்துல அவன் பிரச்சனை பண்ணுவான், திரும்ப இந்த மாதிரி தான் வரும். இப்ப இங்க இருந்து போற மக்கள் புடமிடப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு எல்லா வகையான அவங்க வந்து சோதனைகளுக்கும் இல்ல டெஸ்ட்டுக்கும் பரிசோதனைகளுக்கும் உட்படுத்தப்பட்டு அப்படியாப்பட்ட ஆட்களை தான் தேவன் என்ன பண்றாருன்னா எடுத்துட்டு போவார். அப்போ அவர் என்ன பண்றாரு, நம்மளை பாவத்தை நீக்கி தான் எது கொண்டுட்டு போறார். நம்ம எல்லாரும் சொல்றது போல நம்மளால எல்லாம் பாவம் செய்யாம இருக்க முடியாது, மனுஷன் அவரு தேவன் இப்படிலாம் நம்ம வந்து சொல்ல முடியாது. இப்ப சபை கரைத்திரை இருக்கக்கூடாது, ஒரு மாசு மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சபையை தான் என்ன பண்றாருன்னா தேவன் முன்பாக நிறுத்துறதுக்கு, நம்மளை அழைச்சிட்டு போறதுக்கு
அதுக்காக தான் தாங்க வந்து ஒப்பு கொடுத்தாருங்கிறத வாசிக்கிறோம். ஸோ அழைச்சி எதுக்காக அழைச்சிட்டு போறாரு? எபேசியர் 3:10 உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. அங்க பரலோகத்துல இருக்கிற தூதர்கள்ல 1/3 ஆள் இல்லை, எம்டியா இருக்கு, கீழே தள்ளி விட்டாச்சு. அந்த இடத்துல நம்மளை கொண்டு போய் வைக்க போறாரு. அப்போ அங்க கொண்டு போய் அந்த தூதர்களுக்கு முன்பாக நம்மளை நிறுத்தணும். அதான் உன்னதங்களில் துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமா இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. இங்க போய் அந்த மக்களோட நிற்கும் போது எந்த கரை திரை இல்லாம இங்க பாருப்பா எனக்கான சபைக்கு கொண்டு வந்திருக்குது அப்படிங்கிறத அந்த மக்கள் அந்த தூதர்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் என்ன பண்றாருன்னா இந்த வேலைகள்லாம் அவர் வந்து பண்றாரு. இப்ப சபையில வந்து கரைத்தை இருக்கக்கூடாது, சின்ன அழுக்கு கூட இருக்கக்கூடாது, எல்லாருமே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை 100% சுத்தமுள்ள பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்குங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். இப்போ 1 கொரிந்தியர் 1:10 சகோதரரே நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இப்ப எப்படி பவுல் மூலமா தேவன் பேசுறாருன்னா, இந்த பூமியில இருக்கிற சபை என்னன்னா ஒரே காரியத்தை தான் பேசணும். அப்படின்னா இப்ப ஷியாம் என்ன நினைக்கிறாரோ அதான் ரிச்சர்ட் நினைக்கணும், ரிச்சர்ட் என்ன நினைக்கிறாரோ அதை நான் நினைக்கணும், நான் என்ன நினைக்கிறவங்களோ அதுதான் வந்து ஜூலி டீச்சர் நினைக்கணும், அதுதான் வந்து பிராங்க்லின் நினைக்கணும். அப்ப இங்க உள்ள ஒவ்வொருவரும் ஒரே மனசு, ஏக மனசு, ஏக யோசனை. ஒரு விஷயத்துல வந்து எல்லாரும் ஒரே மாதிரி நினைக்கணும். இதுதான் வந்து ஒரு மனப்பாடு. இந்த ஒரு மனப்பாடு சபைக்கிட்ட இருக்கு. ஆதி அப்போஸ்தல சபை எபேசு சபையில பாத்தீங்கன்னா இந்த ஒரு மனப்பாடு இருந்துச்சு. அப்போஸ்தலருடைய காலடியில பல கோடிகள் கொண்டு வந்து கொட்டின பர்னபாவும் இருக்கிறாரு. வெறும் 5000 கொடுத்த ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 5000 கொடுத்த ஆட்கள் இருந்தாங்க, 10,000 கொடுத்தது, 5 லட்சம் 10 லட்சம் இப்படி கொடுத்தவங்க எல்லாரும் நான் கூட கொடுத்தேன் நான் கம்மியா கொடுத்தேன் அப்படிங்கிற மனப்பக்குவம் இல்லாம ஒரே எல்லாம் எவ்வளவு கொடுத்தாலும் ஒரே சாப்பாடு, ஒரே மாதிரியான நடத்தை. ஸோ இந்த மாதிரி கடைசி கால தேவனுடைய திருச்சபையிலையும் இந்த மாதிரி ஒரு மனப்பாடு இருக்கு. அதான் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் பவுல் பேசுறார். இப்ப இன்றைக்கு கிறிஸ்துவ சபை, அதாவது மீதமான திருச்சபை இல்ல லவோதிக்கிய திருச்சபை ஒரு மனப்பாடுகள் இருக்கிறதான ஒரு மனப்பாடுகள் இல்லை. அதுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனசுல இருக்கிறாங்க. ஒரு விஷயத்த வந்து ஒரே மாதிரி யோசிக்கல, ஈவன் ஒரு வசத்தை கூட ஒரே மாதிரி பாக்குற மனப்பக்குவத்துக்குள்ள நம்ம வந்து இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பார்வையில பாக்குறாங்க. போய் சபையில தேவன் எதிர்பார்க்கிறது கரைத்திர இருக்கக்கூடாது, ஒரு மனப்பாடு இருக்கணும். இந்த சபையை கொண்டு போய் பரலோகத்துல தேவன் நிறுத்தணும். இதுதான் கிறிஸ்துவினுடைய பார்வை. இப்ப தேவனுடைய எதிர்பார்ப்பு சபை இப்படி இருக்கணும். முதல் கருத்து பார்த்தோம், சபை மேல சாத்தானுக்கு ஏன் கோபம், என்ன பண்ணுவான். ரெண்டாவது பார்த்தோம், சபை எப்படி இருக்கணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ 3வது கருத்துக்குள்ள நம்ம போறதுக்கு முன்பு சபையோட நிலை. 3வது கருத்து என்னன்னா சபையின் நிலைமை எப்படி இருக்கு, ஒரு மனப்பாடுதான் இருக்கா இல்ல கரைத்திரை இல்லாம இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து 3வது கருத்தா பார்க்கணும். ரோமர் 1:23 அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். அந்த காலத்துல இஸ்ரவேலர் என்ன பண்றாங்க, தேவனுடைய மகிமையை என்ன பண்றாங்கன்னா அழிவுள்ள மனுஷர்கள், அழிவுள்ள பறவைகள், அழிவுள்ள மிருகங்கள், ஊரும் பிராணிகள் இது மாதிரி மாத்தி என்ன பண்றாங்கன்னா வழிபடுறாங்க. இன்றைக்கும் அந்த உருவ வழிபாடு நம்ம கிறிஸ்தவ சபையில இருக்கு. மீதமான திருச்சபையில கண்டிப்பா இருக்காது, லவோதிக்கிய திருச்சபையில இருக்காது. ஆனா கிறிஸ்தவ சபையில என்ன பண்ணுதுன்னா இன்னும் தேவனுடைய ரூபத்தை என்ன பண்றாங்கன்னா வேற வேற இதுல வச்சு இவங்கதான் தேவன் கும்பிடுற பழக்கம் வந்து இன்னும் இருக்கு. ஆனா என்ன இன்னைக்குதான் இதோடைய சபையோட நிலைமை. இப்போ உருவ வழிபாடு இன்னும் இவ்வளவு தூரம் பைபிள் படிக்கிறாங்க, ப்ரேயர் பண்றாங்க, பைபிள் அட்டன் பண்றாங்க, ஆனா இன்னும் என்ன பண்றாங்கன்னா இன்னும் வந்து உருவ வழிபாடு பண்றாங்க. அதுதான் வந்து பவுல் உருவ வழிபாடு பண்ணக்கூடாதுன்னு இந்த வசனத்துல வந்து பேசுகிறார். அடுத்தது எப்படி இருக்குன்னு சொல்றாரு. கலாத்தியர் 1:6-8 உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். பவுல் ஒரு சபையை நிறுவிட்டு ஒரு சத்தியத்தை சொல்லி கொடுத்துட்டு போறாரு.
ஆனா வர்றவங்க வேற கான்செப்டை கொண்டு வந்தா என்ன பண்றாங்க, எல்லாரும் டோட்டலா மாறிடுறாங்க. இப்ப வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவுள். இப்போ கரெக்டா பைபிள் எதை சொல்லி கொடுக்குதோ அந்த பாதையில நம்ம போயிட்டே இருந்தோம்னா எங்கேயும் இடிக்காம போயிட்டே இருப்போம் கடைசி வரைக்கும். இப்போ வேற ஒரு சுவிசேஷம் உள்ள நுழையுது அப்படின்னா அது என்ன பண்ணா ஒரு இடத்துல போய் நிற்கும், இடிச்சுக்கிட்டு நிற்கும். அதுக்கப்புறம் அந்த சுவிசேஷம் நகராது. இப்போ இதுதான் வேறொரு சுவிசேஷம். இப்போ இன்னும் இன்னும் சபையில என்ன பண்றாங்கன்னா சுவிசேஷத்தை விட்டு வேற ஒரு கான்செப்டுக்குள்ள போறது. இப்படி இருக்கக்கூடாது. இப்ப சபையில ஒருமனப்பாடு இருக்கணும், சரியான முறையில வேதாகமத்தை படிச்சு அந்த பாதையில நடக்கணும். ஆனா இன்னைக்கு அந்த நிலைமையில இல்லை. இதான் சபையோட நிலைமை பவுல் பேசுறாரு. அடுத்தது வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 4 மற்றும் 5 வசனங்களை வாசிக்கலாம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நீக்கி விடுவேன். என்னையே நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இந்த ஒரு சத்தியத்துக்குள்ள வர்ற எனக்கு விஷயங்கள் கடவுள் சொல்லி கொடுக்குறாரு. அப்ப இருந்த பக்தி, அப்ப இருந்த பயம் இப்ப குறைஞ்சிருச்சு. இப்ப இது என்னையே நான் வச்சு பார்த்தா ஆதியில இருந்த அன்பு இப்ப எனக்கு குறைஞ்சிருச்சு. நான் மாறணும், இன்னும் பழைய நிலைமைக்கு வரணும். அந்த பயமோ அந்த பக்தி இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம ஒவ்வொரு மனுஷனும் அப்போ ஒரு சத்தியத்துக்குள்ள நமக்கு ஒரு வெளிச்சம் கடவுள் கொடுக்குறாங்கன்னா அந்த வெளிச்சம் கிடைக்கும் போது எவ்வளவு ஒரு பயபக்தியா இருந்திருக்கும், கடவுள் மேல எவ்வளவு ஒரு மரியாதை இருந்திருக்கும், பயம் இருந்திருக்கும். போற போக்குல அப்படியே இது குறைய ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளவுதானே கடவுள்கிட்ட சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இல்லாம இந்த கடைசி முதல்ல உள்ள வரும்போது என்ன நமக்கு அன்பு இருந்துச்சோ, ஸோ இப்படியா அப்படின்னு கேட்டு ஒரு இந்த சத்தியத்தின் மேல ஒரு வாஞ்சி இருந்துச்சு பார்த்தீங்களா, அது கடைசி வரைக்கும் விடக்கூடாதுங்கிறது தான் நம்ம 3வது விஷயமா. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த லவோதிக்கா திருச்சபைன்னு சொல்லக்கூடிய கடைசி கால திருச்சபை, மீதமான திருச்சபை, இயேசு கிறிஸ்துவ எங்க வச்சிருக்கிறோம் அப்படின்னா வெளிப்படுத்தல் 3:20. இது லவோதிக்கா திருச்சபை குறித்த விஷயங்களை கடவுள் பேசுறார். இதோ வாசற்படிகள் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். இப்போ இயேசு கிறிஸ்து எங்க நிக்க வச்சிருக்கிறோம்னா வீட்டுக்குள்ள இல்லை, வீட்டுக்கு வெளியே தான் நிக்க வச்சிருக்கோம். வெளியே நின்றுதான் என்ன பண்றாரு, அவர் கதவை தட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் தட்டுறாரு, அவர் சத்தத்தை கேட்காத மாதிரி தான் உட்காந்துருக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு, என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தீங்கன்னா நான் உங்க வீட்டோட கூட இருப்பேன், ஸோ அவனும் என்னோட போதனம் பண்ணுவேன். இப்போ இன்றைய லவோதிக்கா திருச்சபையோட நிலைமை, கடைசி கால திருச்சபையோட நிலைமை என்னன்னா இயேசு கிறிஸ்து உள்ளேயே வரல, வெளியே தான் வச்சிருக்கிறோம். ஏன்னா நமக்கு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு பணப்பக்குவத்துல தான் நம்ம இருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவ என்ன பண்ணணும், வீட்டுல வெளியே நிக்கிறவரை உள்ள நம்ம வரவழைக்கணும். அதுக்காக ஜெபம் பண்ணணும், அபியான்கிட்ட அதுக்காக பேசணும். ஆனா இன்னைக்கு இந்த திருச்சபையோட நிலைமை எப்படி இருக்கு? வெளிப்படுத்தல் 3:17, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமா இருக்கிறதை அறியாம. இப்போ லவோதிக்கா திருச்சபைங்கிற நம்ம திருச்சபையோட நிலைமை, நம்ம இருக்கிற திருச்சபையோட நிலைமை என்னன்னா, நாம நிர்பாக்கிய உள்ளவன் கடவுளுடைய பார்வையில, நாம பரிதபிக்கப்படத்தக்கவன், நாம தரித்திரன், நாம குருடன், நாம நிர்வாணினா நம்மள்ட்ட வஸ்திரம், நீதியின் வஸ்திரம் இல்லை, கட்டளையின்படி வாழலை. இப்ப இந்த குணங்கள் நம்மகிட்ட இருந்தாலும், ஆனா இது கடவுளுடைய பார்வை, நம்ம எப்படி இருக்கிறோங்கிறது. ஆனா நம்ம எப்படி நினைச்சுக்கிறோம்னா, நான் ஐஸ்வர்யவான் என்றும் நான் திரவிய சம்பன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியா நான் என்ன பண்றேன், உங்களை வாந்தி பண்ணி போவேன் சொல்றேன். இப்போ சகோதிக்கா திருச்சிக்கோட நிலைமை என்னன்னா, தரித்திரம் இருக்கு, குருடு இருக்கு, ட்ரெஸ் கிடையாது, பரிதபிக்கப்பட நிலைமையில இருக்கிறோம், நிர்பாக்கியம் உள்ளவன இருக்கு. இதுல இருந்து நம்ம வெளியே வரணும்னா ஆவியானவர் சொல்றத ஆவியானவர் ஜாபோட கேரக்டர் மாறணும், உலகத்தை சாராத ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள வரணுங்கிறது நமக்கு தேவன் கொடுக்குற ஆலோசனை. அப்போ சபையோட நிலைமை இவ்வளவு ஒரு மோசமான நிலைமையில இருக்கிறோம். தேவன் என்ன பண்றாருன்னா, வீட்டு வாசல்லே அவரை நிறுத்தி வச்சிருக்கிறோம். அவரை வீட்டுக்குள்ள நம்ம என்ன பண்ணலன்னா அழைச்சிக்கல, ஆதியில அன்பு இப்ப இல்லை. நம்ம என்ன பண்றோம், வேறொரு சுவிசேஷத்துக்குள்ள நுழையிறோம்.
அது இல்லாம இன்னும் நம்ம என்ன பண்றோம்னா உருவ வழிபாட்டுக்குள்ள இருக்கு. அப்போ இந்த மாதிரி நம்ம நிலைமை நமக்கு இருந்ததுன்னா வெளிப்படுத்தல் 3:16 இப்படி குளிருமின்றி அனலுமின்றி வெது வெதுவா இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். உனக்கு குளிருன்னா சாத்தான் கூட போ, அனல்னா நீ ஏன் கூட வா. நீ என்ன பண்ற? உலகமும் வேணுன்ற, தேவனும் வேணுன்ற, இதுதான் கடவுள் சொல்றாரு. இப்ப நமக்கு என்ன, நம்ம நம்ம எந்த நிலையில இருக்கிறோம்னா நமக்கு உலகமும் வேணும், தேவனும் வேணும். இப்போ இந்த நிலைக்குள்ள இல்லாம நாம ஆவியில் அனல் உள்ளவர்களாக, இப்போ இப்ப ஆவியானவரோடு சேர்ந்து நம்ம அந்த கேரக்டர்ல மாறும் பொழுது நம்ம இந்த ஓமையில பார்த்த பாருங்க, 10 கன்னிகள் ஓமையில அந்த 10 கன்னிகளும் எதுக்கு வர்றாங்க? 10 கன்னிகளும் அவங்களுடைய எண்ணம் என்னன்னா அவங்க பரலோகத்துக்குள்ள போகணும், மணவாளனை சந்திக்கணும். இந்த மணவாளனை சந்திக்கிறதுக்காக தான் இவ்வளோ பேர் இருக்கும்போது இந்த 10 பேர் என்ன பண்றாங்கன்னா கையில விளக்க பிடிச்சுக்கிட்டு மணவாளனை சந்திக்கிறதுக்காக வர்றாங்க. மணவாளன் வர்றதுக்கு நேரம் ஆச்சு. இப்ப நம்மளும் மணவாளனை சந்திக்கிறதுக்காக தான் எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறோம். ஆனா மணவாளன் வர்றதுக்கு லேட் ஆகுது. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு சத்தம் கேட்குது, மணவாளன் வந்துட்டாருன்ட்டு. அப்ப இந்த 10 கன்னிகைகளும் என்ன பண்றாங்க? விளக்க பொருத்துறாங்க. விளக்கு இல்லாம உள்ள விளக்கு இருக்கு, 10 கையில எல்லாத்தையும் அந்த விளக்கு இருக்கு. ஆனா அந்த விளக்கு என்ன பண்ணுதுன்னா எண்ணெய் இல்லாம 5 பேர்ட்ட தான் எண்ணெய் இருக்கு, 5 பேர்ட்ட எண்ணெய் இல்லை. இப்போ 10 பேரும் மணவாளனை சந்திக்கணும்னு தான் வர்றாங்க. இப்ப நம்ம இந்த ஜூம்ல இருக்கிற 10 பேரும் மணவாளனை இயேசு கிறிஸ்துவோட பரலோகத்துக்கு போகணும் தான் உட்காந்து கேட்டுட்டு இருக்கோம். ஆனா இந்த 10 பேர்ல 5 பேர்ட்ட என்ன இருக்கு, 5 பேர்ட்ட இல்லை. 5 பேர்ட்ட என்ன இருக்குன்னா ஆவியானவர் இருக்கிறாருன்னா இந்த கேரக்டர் இருக்கு, தேவனுடைய குணம் இருக்கு, 5 பேர்ட்ட இல்லை. அப்போ 10 பேரும் பரலோகத்துக்கு போகணும் தான் வர்றாங்க. அதுல 5 பேர் தான் உள்ள போறாங்க. மீதி 5 பேரை பார்த்து என்ன சொல்றாரு? உங்களை நான் அறியேன் அப்படின்னு சொல்றாரு. இதே நிலைமை தான் நமக்கு வரும். இப்ப நம்மள்ட்ட இந்த கேரக்டர் இருக்கு. இதுதான், இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெது வெதுப்பா இருக்கிற அப்படின்னா உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுகிறது. அப்ப நம்ம ஆவியில அனலா இருக்குங்கிறது தான் புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம முடிவுக்கு வந்துட்டோம். இயேசு கிறிஸ்துவுடைய முதலாம் வருகையின் பொழுது யூத சபை என்ன நிலைமையில இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து வருவாரு, மெசியா இந்த உலகத்துல பிறந்திருக்காரு, ரட்சகர் பிறந்திருக்காருன்னு சொல்லி இந்த 4 சாஸ்திரிகளும் போயிட்டு ஏரோது ராஜா கிட்ட சொல்லும் போது ஏரோது ராஜா பயந்தான். ஏன்னா அவனுடைய போஸ்டிங் போயிடும், என்னடா நம்ம தான் ராஜா, நமக்கு போட்டியா ஒரு குழந்தை பிறந்திருக்குதான்னு சொல்லிதான் அந்த ஊர்ல இருக்கிற 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தை எல்லாத்தையும் பெத்லகேம் எல்லாம் வெட்ட சொல்றான். ஆனா யாருக்காக அவர் வந்தாரோ அந்த ஜனங்கள் எருசலேம் நகரம் முழுவதும் கலங்கிட்டு. இவனுங்க ஏன் பயப்படுறாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. அவர் வர்றதை அவங்களுக்கு பிடிக்கல. அங்க எதிர்பார்த்தது யாருன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க எதிர்பார்த்தது யாருன்னா அண்ணான்னு ஒரு வயசான அம்மா, சீமோன்னு ஒரு வயசான ஆளு. இவங்க 2 பேர் தான் எதிர்பார்த்தாங்க. அப்புறம் எலிசபெத்து, அந்த சகரியா, இது போல அவரை அவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தவங்க ஒருத்தர் 2 பேர் தான். குழந்தைய நீ கையில வாங்காம நீங்க மறிக்க மாட்டேன்னா ஆவியானவர்கிட்ட பேசியிருப்பாரு, அந்த அம்மா கையில வாங்கி வைப்பாங்க. சோ இப்படி இயேசு கிறிஸ்துவ எதிர்பார்த்தது ஒருத்தர் 2 பேர் தான் முதலாம் வருகையில. மற்றவங்களாம் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அவர் பெரிய இதுல வருவாரு அப்படிதான் அவங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இதே போலதான் 2ஆம் வருகைக்கு முன்பாக சபையோட நிலைமையும் இருக்கும். முதலாம் வருகைக்கு முன்னால சபையோட நிலைமை எப்படி இருந்துச்சோ அதே நிலைமைதான் 2ஆம் வருகைக்கு முன்னாலேயும் சபையோட நிலைமை இருக்கும். இப்ப நாம கவனமாக விழித்திருந்து ஜபத்தோடும் அழுகையோடும் நம்ம கண்ணீரோடும் இருக்கும் பொழுது மட்டும்தான், உபவாசத்தோடு இருக்கும் பொழுதுதான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா அந்த பரலோகத்துக்கு போற கூட்டத்துல நம்மளாலேயே காணப்பட முடியும். இல்லைன்னா நாமளே என்ன பண்ணுவோம்னா ரட்சிப்பை இழந்து போயிடும். இப்ப இந்த டாபிக்ல நம்ம பார்த்தது சபையின் மேல் சாத்தானுக்கு ஏன் கோபம், அடுத்தது தேவன் சபை எப்படி எதிர்பார்க்கிறார், ஆனா சபையோட நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து இதுல இருக்கிற சத்தியங்களை புரிந்து கொண்டு நாம் அனலாக மாறுவோம். ஆண்டவர் வரும்போது நாம் அனைவரும் காணப்படுவோம். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் இந்த கூடுகையில் பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல ஏதாவது கேள்விகள் இருந்தா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஐயாவின் மூலமாக திருவசனத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தினீர், அதன் மூலமாக விளக்கத்தையும் கொடுத்தீர். ஆண்டவரே, அவர் சொன்ன வண்ணம் பல்வேறு தேவ ஆலயங்களாக இருக்கிற நாங்கள் சபையாக இருந்து எங்களுடைய நற்செயல்களை வைத்து பரமபிதாவாகிய உம்மை மக்கள் மகிமைப்படுத்தும்படியாக நடந்து கொள்ள வேண்டும்.
அந்த அந்த அடிப்படையிலே நாங்கள் அனைவரும், இந்த கூட்டத்தில் கலந்திருப்பவர்கள் அனைவரும் தேவனுடைய ஆலயமாக இருந்து எங்களுடைய நற்செயல்களை, உடைய திருவசனத்தின்படியான நற்செயல்களை வைத்து பரமபிதாவாகிய உம்மை மக்கள் மகிமைப்படுத்தும்படியாய் நாங்கள் சாட்சிகளாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் 1, 30, 60, 100ஆக ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் மட்டுமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய ஒரு வேதனையும் கூட்டார் என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். வேதனைகள் உண்டுபடுத்தும் வழிகள் உண்டு என்று பார்த்து நித்திய வழிகளில் நடத்துவேன் என்று சொல்லுகிறீர் ஆண்டவரே. என்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு செல்லும் என்று சொன்னீர். அப்படியாக எங்களிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு செல்லும்படியாகவும், அதன் மூலமாக உண்மை அறிகிற அறிவிலே மக்கள் வளரும்படியாகவும் நாங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு உழைக்க கிருபை செய்தருளும் ஆண்டவரே. செய்தி கொடுத்த மருத்துவர் ஐயா அவர்களையும் ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் ஆசீர்வதிங்க. நாங்கள் அனைவரும் சாட்சிகளாக நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரை சேவிப்பது ஆகாது என்று கண்டால் யாரை நீங்கள் சேவிப்பீர்கள் என்று சொன்னீரே. அந்த அடிப்படையிலே நாங்களும் வீட்டாரும் நல்ல பலத்தோடும், நல்ல உடல் நலத்தோடும், நல்ல வசதிகளோடும் இருக்கவும், தெய்வத்திற்கு பயந்து உண்மை உத்தமமாக நடக்கவும் எங்களுக்கு உதவி செய்தரலும். உம்முடைய உதவியில் நன்றி எங்களால் எதுவும் செய்ய இயலாத ஆண்டவரே. அந்த அடிப்படையிலே எங்களையும் நினைவு கூறுங்க. மற்றுமாக நாங்கள் யாருக்கு நாங்கள் இந்த கிறிஸ்துவனுடைய அன்பை எடுத்து செல்ல வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை உடனடியாக நாங்கள் செய்ய, காலதாமதமின்றி செய்ய எங்களுக்கு உதவி செய்தரலும். அப்படியாக இன்மைக்காக மட்டுமல்ல, மறுமைக்காகவும் கிறிஸ்துவை தேடுகிறவர்களாக நாங்கள் இருக்க எங்களை ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்தீர். உமக்கும் நன்றி ஆண்டவரே. நல்லதொரு ஜெப